புதுச்சேரியில் யூனியன் டாக்ஸி மொபைல் செயலியை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிமுகம் செய்தார். புதுச்சேரி மக்கள் விரைவாகவும் சுலபமாகவும் பயணம் செய்யும் வகையில் அனைத்து கார் உரிமையாளர்கள் சார்பில் யூனியன் டாக்ஸி என்ற புதிய மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் அறிமுக விழா புதுச்சேரி தமிழ் சங்கம் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செயலியை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் நிறுவனர் முகமது யூசுப், பாண்டி ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு தலைவர் சந்துரு உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவனர் முகமது யூசுப், இந்த செயலி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் என்றும் அதிக கமிஷன் வசூலிக்கும் பெரிய நிறுவனங்களுக்கு மாற்றாக நியாயமான கட்டண முறையில் சேவை வழங்கும் நோக்கில் யூனியன் டாக்ஸி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாண்டிச்சேரியில யூனியன் டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்ன மாதிரியான அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா, நம்ம ஆன்லைன்ல கஸ்டமர்ஸ் புக் பண்ணி அந்த டிரைவர்ஸ்க்கு கேபை புக் பண்ணிட்டு அது மூலயமா அவங்க ரைடு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய ஆப்புகள் இருந்தாலும் நம்ம சிறப்பா இருக்கணும், நம்ம பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு தனியா ஒரு அடையாளம் வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன். மேலும் பாத்தீங்கன்னா எந்த கார்பரேட்டோட சம்பந்தமும் இல்லாம நாங்களே என்ன பண்றோம், சாதாரண மக்களே சேர்ந்து இந்த ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்க கூட எங்களுக்கு உறுதுணையா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நம்ம கார் சங்கத்தோட டிரைவர்ஸ் ஃபெடரேஷன், பாண்டிச்சேரி டிரைவர்ஸ் ஃபெடரேஷனோட டீம் மெம்பர்ஸ் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அவங்களோட உதவியில அவங்க கூட சேர்ந்து தான் நாங்க இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்றோம். இந்த ப்ராடக்ட்டோட நம்மளோட விஷயம் என்ன, நம்மளோட ப்ராடக்ட் மொபைல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கஸ்டமருக்கும் இல்லாம டிரைவருக்கும் கஷ்டம் இல்லாம எல்லாருக்கும் சமமான அப்ளிகேஷன். நம்ம ஆப் மூலமா புக் பண்றதுனால யாருமே ரைடை கேன்சல் பண்ண போறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்ல நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, டிரைவர்ஸ் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க, எனக்கு ஒரு 500 பே பண்ணுங்க, 400 பே பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாம சிலர் பே பண்ணுவாங்க, சிலர் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் கஸ்டமர் பே பண்ண ரெடியா இல்லைன்னா கேன்சல் த ரைட், என்ன பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நம்ம உட்காந்து பேசி அதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம ஆப் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். நம்ம ஆப்ல புக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைக்கு எங்கேயுமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரைடு கேன்சல் ஆகிறதுக்கோ இல்ல அவங்க வேற எக்ஸ்ட்ரா காசு கேட்கறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாடகை. இந்த வாடகை அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாத ஒரே காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்க, எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. இப்ப நம்மளோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா முழுக்க டிரைவருக்கு, அதே மாதிரி முழுக்க டிரைவருக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு வாடகை நிர்ணயம் செஞ்சிருக்கிறோம். ஆனா நிர்ணயிக்கப்பட்ட வாடகை கஸ்டமருக்கு நியாயமான வாடகை தான். இது மற்ற ஆப்ல கம்மியா இருக்கு, நம்ம ஆப்ல அதிகமா இருக்குன்னு கஸ்டமர் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, உங்களுக்கும் குடும்பம், கஸ்டமர்ஸ்க்கும் குடும்பம் இருக்கு, டிரைவர்ஸ்க்கும் குடும்பம் இருக்கு. அப்போ நம்மளால மத்தவங்களும் வாழணும்ன்ற மாதிரி நீங்க நினைக்க தப்பு கிடையாது. நீங்க மற்ற ஆப்ல நீங்க போய் புக் பண்ணி போறாங்க அப்படின்னா அது கார்பரேட் தான் போய் சேரும். ஆனா நம்ம ஆப்ல புக் பண்ணீங்க அப்படின்னா முழுக்க அந்த டிரைவர் ஓட்டுறாங்க பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு ராப்பகலா கண்ணை முழிச்சுட்டு ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த காசு போய் சேருமே தவிர நடுவில் எந்த கார்பரேட் யாருமே எதுவுமே கிடையாது. முழுக்க இந்த அப்ளிகேஷன் டிரைவருக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன். கஸ்டமரும் மைண்டோட வச்சுதான் பண்ணியிருக்கிறோம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி கமிஷன் பேசிஸும் இருக்குது. ஏன்னா இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறேன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வச்சு பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு செலவு எனக்குன்னா என் பாக்கெட்டுக்கு நான் சொல்லல, ஒரு அப்ளிகேஷனுக்குமே ஒரு ரைடுக்குமே அவங்க பே பண்ணி தான் நான் அவங்களுக்கு ஓகே பண்ணி ஆகணும். ஒரு கஸ்டமர் ஒரு மொபைல் ஆப்ல போயிட்டு சும்மா ரூட் பாக்குறாரு, இங்க பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் பீச்சுக்கு போறேன் ரூட் பாக்குறாரு. பார்த்துட்டு புக் பண்ணாம வந்துட்டாலும் நம்ம என்ன பண்ணும், ஆப் காரனுக்கு பே பண்ணி தான் ஆகணும், அந்த கூகுள் மேப் காரனுக்கு பே பண்ணி தான் ஆகணும். அதை முன்னாடி வச்சு நாங்க என்ன பண்ணோம், பர்சன்டேஜ் கம்மியா வச்சிருக்கிறோம், கமிஷன் பர்சன்டேஜ் கம்மியா வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். அது இல்லாம எனக்கு பர்சன்டேஜா எடுக்க வேணாம், எனக்கு மாதம் சந்தாவா நான் ஒரு 500 இல்ல 1000 ஏதோ கட்டிடுறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த ஆப்ஷனும் நம்ம அப்ளிகேஷன்ல இருக்கு. முழுக்க டிரைவர் சங்கத்தால உருவாக்கப்பட்ட, டிரைவரோட சேர்ந்து உருவாக்கப்பட்ட மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, எல்லா வகையான மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம ஓட்டுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமா நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க எப்ப வேணும், இப்போ உங்க டாட்டரோ இல்ல உங்க சன்னோ இல்ல உங்க பேரண்டோ ஒரு ரைட் பண்ணி கிளம்பி போறாங்க அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே கரெக்டா கார் இப்ப எங்க இருக்குது அப்படின்றத நீங்க எல்லாருமே பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு லொகேஷன் ஒரே ஒரு பட்டன் இருக்கு, அந்த ஒரு பட்டன் டேப் பண்ணாங்க அப்படின்னா SOS பட்டன் இருக்கு, அதை டேப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கரண்ட் லொகேஷன் வந்துடும். அது இல்லாம நீங்க வெப்ல போயிட்டு லாகின் பண்ணிட்டு அவங்க கரெக்டா எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதும் பாத்துக்கலாம். ஸோ சேஃப்டி வைஸ் அது ரொம்ப முக்கியமா கஸ்டமர், ஏன்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சொல்யூஷன் காணணும்.
ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒன்னா இருக்காது, நிறைய சொல்யூஷன் இருக்கும். இதுல ஒரு வகையான சொல்யூஷன் இது. இன்னும் நிறைய நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கோம். எந்த வகையில கஸ்டமருக்கும் சரி டிரைவருக்கும் சரி நம்ம வந்து ஃபேவரா பண்ண முடியுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் விரைவில் அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாருக்கும் ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுச்செல்லாம் நம்ம பாண்டிச்சேரியில மட்டும்தான் லான்ச் பண்றோம். இதுக்கப்புறம் ஒரு இந்தியா ஃபுல்லாவே வரதுக்கு முழு முயற்சி எடுப்போம். அதுக்கான சப்போர்ட் இவங்க எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் சங்கத்துல எல்லாரும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட முழு சப்போர்ட்ல கஸ்டமரோட இந்த ரைட் பண்ணாங்கல்ல அவங்களோட சப்போர்ட்ல கண்டிப்பா நம்ம நேஷனல் லெவல்ல கண்டிப்பா எடுத்துட்டு போகலாம்.